தமிழக சட்டசபையின் மழைக்கால கூட்டத்தொடர் செவ்வாய்க்கிழமை தொடங்க இருக்கு. தமிழக சட்டப்பேரவையின் நடப்பாண்டுக்கான முதல் கூட்டம் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்றிருக்கு. பின்னர் மார்ச் 14 2025 முதல் 2026 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட் தாக்கலானது. இரு பட்ஜெட்கள் மீதான விவாதம் மார்ச் 17 முதல் 21 தேதி வரை நடைபெற்றது. கடந்த மார்ச் 24ஆம் தேதி துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதம் தொடங்கி ஏப்ரல் 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதையடுத்து மார்ச் 24ஆம் தேதி சட்டப்பேரவை மீண்டும் கூடும் தேதி குறிப்பிடாமல் கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. 6 மாதத்திற்கு ஒருமுறை சட்டசபையை கூட்ட வேண்டும் என்ற விதி அடிப்படையில் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் செவ்வாய்க்கிழமை தொடங்க இருக்கு. கூட்டம் துவங்கியதும் அண்மையில மறைந்த அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி, முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி சபை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அதன் பின்னர் புதன்கிழமை மீண்டும் சட்டசபை கூட உள்ளது. சட்டசபையை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்த சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்படுது.